மதுரையம்பதியில் வார்த்தாகன் அப்படின்ற கத்திரிக்காயினுடைய வரலாறை பார்ப்போம். கத்திரிக்காய் இல்லாத சிவபூஜையை சுவாமி ஏற்றுக்க மாட்டேங்கிறார். சிவபூஜை பண்ணணும்னா கத்திரிக்காயினுடைய பதார்த்தம் இருந்தே ஆகணும். அஷ்டமி பிரதட்சிண மாஹாத்யம் அப்படின்னு ஒரு மகாத்மியம் இருக்குது. மதுரையில் 64 திருவிளையாடல்களை தாண்டி இன்னும் நிறையா சுவாமி சொக்கநாத பெருமான் பண்ணியிருக்கார். வார்த்தாகன்ற ஒரு அசுரன் சிவபூஜை பண்ணுறான். சிவபூஜை பண்ணான்னா எப்படின்னா, அவன் பூஜை பண்ண ஆரம்பித்தானா அவன் போய் பாலோ தயிரோ மஞ்சப்பொடி திரவியப்பொடி மாப்பொடி எதுவுமே அவன் எழுந்திருந்து போக வேண்டாம். வில்வம் சம்பக்கம் புண்ணாகம் ஜாதி எல்லா அஷ்டபுஷ்பமும் அவனுக்கு வந்துடும். நினச்சானா நினச்ச மாதம் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கான். இவன் பூஜை பண்ணி முடிப்பான். அடுத்த சந்தியா காலம் வந்துடும். இப்போ வார்த்தாகன்ற அசுரன் அந்த பூஜை பண்ணுறான். 3 கால பூஜையும் அடுத்த சந்தியா காலம் வந்துடுது. போயிட்டே இருக்குது கைலாயத்துக்கு. அந்த செட்டோட கைலாயத்துக்கு போகிறான். மகாவிஷ்ணு திருக்கைலாயத்தில் போய் சுவாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்கார். இவனை பார்க்குறாரு, என்னடா இப்படி சிவபூஜை பண்ணுறான், கண்ணம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மாட்டேங்கிறான், சிவபூஜை பண்ணின்னு இருக்கானே, இவன்கிட்ட ஏதாவது பேசணுமே நின்றுருக்காரு. இவன் திரும்பி பார்த்தால அவன் பாட்டுக்கு பூஜை பண்ணுறான். எல்லா ஜாமானும் வருது, பூஜை பண்ணுறான், சமர்ப்பணம் பண்ணுறான், தூபதீபம் அப்படியே கைலாயத்துக்கு போயிட்டே இருக்கான். ஆனால் இப்படி ஒரு சிவபக்தனான இவர் நின்று பார்க்குறாரு. கடுப்பாயிட்டார். எப்போ நான் மகாவிஷ்ணுவான நானே நிற்கிறேன். ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு குருநாதர் நமக்கு தெரியுமா. சதாசிவாதி சப்த குரு சைவத்துக்கு சிவதீட்சை வாங்கிட்டு முறைப்படி சிவபூஜை பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். குருநாதர்களுக்கு அவங்களுடைய அனுமதிக்கு அப்புறம் தான் சுவாமி பக்கத்துலேயே போக முடியும். கர்ப்பாவரண தேவதைகள்னு 4 இருக்குது. வடமேற்கு பகுதியில் வாஸ்து அதிபதி பிரம்மா, அடுத்து தென்மேற்கில் வடமேற்கில் மண்டபரூபிணி மகாலட்சுமி. சிவபூஜை நடக்குதுன்னா அந்த மண்டபமாக மகாலட்சுமி வந்துருவாளாம். லக்ஷ்மீம் சுமுகீம் பிரததாதி சம்புஹு அப்படின்னு ஆதிசங்கருடைய வாக்கு. எந்த இடத்துல சம்புன்னா சிவபெருமான், பிரததாதி சம்புஹு சிவபெருமானுக்காக யார் எதை கொடுக்குறாளோ அந்த இடத்துல பக்தியாக இருக்கலாம், 2 வில்வ பத்திரமாக இருக்கலாம், அல்லது சிவபூஜையாக இருக்கலாம், எதை கொடுத்தாலும் சரி அந்த இடத்துல மகாலட்சுமி என்ன பண்ணுவாளாம், சுமுக்கி மலர்ந்த முகத்தோடு வந்து உட்காந்துருவாளாம், போகமாட்டாளாம். சிவபூஜை எங்கே இருக்கோ அங்கே மகாலட்சுமி வந்துருவாளாம். அதனால தான் வெள்ளூரில் சிவபூஜை பண்ணுறதுக்காகவே வந்து வில்வ மரமாமே வாரி வில்வ மழை பொழிந்து சிவபெருமான்கிட்ட ஐஸ்வர்ய முகடன் சிவலிங்கத்தை தலையிலே வச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போ சிவபூஜையில் அம்பாள் இல்லாமல் கூட சிவபூஜை உண்டு. ஆனால் அந்த ஸ்தானம் அந்த மண்டபமாக மகாலட்சுமி இருக்கா. மண்டபரூபிணி மகாலட்சுமி. அடுத்து யாகரக்ஷ கணபதி. அதுக்கப்புறம் சதாசிவாதி சப்தகுரு, சதாசிவகுரு, அனந்தகுரு, ஸ்ரீகண்டகுரு, அம்பிகா குரு, குஹகுரு, விஷ்ணுகுரு, பிரம்மகுருன்னு 7 பேரும் குருமார்கள். அதில் விஷ்ணுகுரு ஒருத்தர் இல்லையா, இந்த சைவத்துக்கு விஷ்ணு ஒரு குருநாதர். அவர் சிவபூஜை பண்ணி எல்லாத்துக்கும் இந்த சிவபூஜையை சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ ஒரு குருஸ்தானத்தில் நான் நின்றுருக்கேன், நீ சிவபூஜை பண்ணுறேன், என்னை பார்க்கலேன்னு சொல்லிட்டு கோபமாகி சபிச்சு போடுறார். யாருக்குமே உதவாத ஒரு கத்திரிக்காயா போடான்றார். அவன் கத்திரி செடியாக மாறிட்டு கதறான், பெருமானே கைலாசநாதா, கத்திரிக்காய் போனதுக்காக நான் வந்து அழலை, ஆனால் யாருக்குமே உதவாமல் போயிடுவேன்னா இந்த ஜென்மா தேவையா எனக்கு, ஒரு சிவபூஜை பண்ணால் இதுதான் பலனா அப்படின்னு அழறான். அப்போ சுவாமி வர்றார். சுவாமி வந்துட்டு, எங்கெல்லாம் சிவபூஜை ஆகுதோ அங்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் நீ இல்லாத பதார்த்தத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அது விஷ்ணுவுக்கு போயிடும், எனக்கு வராது. சிவாஜரமகான்னு சிவார்ப்பணம்னு அவன் சொல்லி பூஜை பண்ணாலும் அந்த பூஜை மகாவிஷ்ணுவுக்கு போகும், எனக்கு வராது அப்படிங்கிறார். கத்திரிக்காய் இல்லாத சிவபூஜை மகாவிஷ்ணுவுக்கு போயிடுமா. கத்திரிக்காய் இருந்தால் தான் அந்த சுவாமி சிவபூஜை ஏற்றுப்பார். அதனால தான் சிதம்பரத்தில் கத்திரிக்காய் கொஸ்து ஃபேமஸ். சிதம்பரம் நடராஜாவுக்கு கத்திரிக்காய் இல்லாமல் பூஜை ஆகாது. ஆனால் இப்போ ஹோட்டலில் கத்திரிக்காய் சாப்பிட்டு இதுதான் ஃபேமஸ்ஸு அப்படின்ற மாதிரி நினச்சின்னு இருக்காங்க. நடராஜாவுக்கு கத்திரிக்காய் இல்லாமல் பூஜை ஆகாது. இந்த ஒரு கதையை, வார்த்தாகன் அப்படின்ற அந்த கத்திரிக்காயினுடைய கதையை கேட்டாவே அவனுடைய பாப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சுவாமி அம்பாள்கிட்ட சொல்லி அதை சுப்பிரமணியர் கேட்டு, சுப்பிரமணியர் எனக்கு சொன்னார்னு அகஸ்தியர் பாண்டிய தேசத்தில் வந்து சொன்னார் அந்த கதையை. இது இந்த வார்த்தாகனுடைய கதை. இந்த வார்த்தாகன்ற கத்திரிக்காயினுடைய வரலாறை கேட்டாவே பாப்பங்கள்லாம் நம்ம அறியாமல் செய்த பாப்பங்கள், அறிந்து செய்த பாப்பங்கள் பூஜையினால் மட்டும்தான், குருநாதரால் தான் தீர்க்க முடியும். சுவாமியினாலே தீர்க்க முடியாது, குருநாதனால் தீர்க்கும். அறியாமல் செய்த பாப்பங்கள் இந்த கத்திரிக்காயினுடைய கதையினால் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது அகஸ்தியருடைய வாக்கு. சரி, இதுக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம்னா, மதுரையில் கடோர பாப்பின்னு ஒருத்தன். அவன் இப்போ கடோரம்னா அளவிட முடியாத பாப்பி, அவ்வளோ பாபம் பண்ணின்னு இருக்கான். வார்த்தாக பாலன் கத்திரி தோட்டத்தை அமைத்து பண்ணக்கூடியவன் கத்திரிக்காயை வந்து சொக்கநாத பெருமானுடைய ஆலய வளாகத்தில் வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்குறான். இந்த கடோர பாப்பிக்கு கொடுக்கலாம், அவனை போட்டு அட்டி நிமித்தி போடுறான் கடோர பாப்பி.
இது பாண்டிய மகாராஜாவனுடைய சபைக்கு போகுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, கத்திரிக்காய் மாம்சத்துக்கு சமம், அதை வந்து சொக்கநாதருடைய ஆலய வாசலில் வச்சு கொடுத்தான், அதனால நாட்டுக்கும் ராஜாவுக்கும் வந்து ரொம்ப துன்பமாயிடுன்ட்டு நான் அவனை அடித்தேங்கிறான். இது மற்றவனுக்கெல்லாம் தெரியல. அகஸ்தியர் சாதாரணமாக அந்த பாண்டியனுடைய சபைக்கு வந்தாரான். பார்த்துங்க, அப்போ எப்பேற்பட்ட சபை அது. அப்போது பாப்பம் பண்ணவனுக்கும் மோட்சம் கொடுக்கறதுக்காக இந்த வார்த்தாகபாலனுடைய கதையை சொல்லி சுவாமி சொன்னார்ன உடனே அந்த கத்திரி தோட்டத்துக்காரனை விடுவிச்சுட்டு இந்த கடோர பாப்பியை சிறையில் அடைச்சி இருட்டறையில் போட சொல்லிட்டானா அந்த ராஜா. இருட்டறையில் இருந்து அந்த மதுரையம்பதியிலேயே மாண்டு போகிறான். திருப்பி திருமங்கலம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் பிறக்கிறான். பிறந்து பூர்வ ஜென்ம வாசனையினால் காடுகள் எல்லாம் விவசாய நிலமாக மாத்திரம் இருந்தாலும் அடி போத்த கொலை கொல்லைன்னு எல்லாத்துலேயும் இறங்குறான். அப்போ மீனாட்சி போய் சொக்கநாதர்கிட்ட சொல்கிறானேப்பா, ஆனால் போன ஜென்மாவில் மதுரையில், ஏன்னா சொக்கநாத பெருமானை காலசந்தி பூஜை நடக்கும் பொழுது போய் தரிசனம் பண்ணால் சமுத்திரம் அளவு பூமியை பூதானம் பண்ண புண்ணியம் கிடைக்குமா. உச்சி காலத்தில் போய் சொக்கநாத பெருமானை பார்த்தா 1000 கோதானம் பண்ண புண்ணியம் வரும். சாயந்தரத்தில் போய் பூஜை பண்ணால் அது பூஜையை பார்த்தா 1000 கன்னிப்பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியம் கிடைக்குமா. அடுத்து அர்த்தஜாமத்தில் போய் பார்த்தா 1000 அஸ்வமேத யாகம் பண்ண பலனை கொடுக்கும். மதுரையம்பதியில் க்ஷண நேரம் சொக்கநாத பெருமானை பார்த்தா, மதுரையிலேயே வாசம் செஞ்சா அது எப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மாக்கள் அதெல்லாம். அந்த கடோர பாப்பி மதுரையிலேயே இருட்டறையில் இது பண்ணி அவன் கைது பண்ணி இருட்டறையில் இருந்து அங்கேயே மாண்டு போயிருக்கான். மதுரையில் இத்தனை நாள் வாசம் செஞ்சுருக்கான். அவன் வந்து பாப்பியாக இருந்தாலும் காடுகளை எல்லாம், ஏன்னா அம்மா தானே வந்து தான் புள்ள தப்பு பண்ணாலும் அப்பாட்ட போய் இவன் ஏன் இப்போ தான் இவன் இப்படி இருக்கான், இதுக்கு முன்னாடி இந்த நல்லதெல்லாம் செய்யலையா அப்படின்னு அம்மா தானே சொல்லுவாள். அதுபோல் மீனாட்சி போய் சொக்கநாதர்கிட்ட சொல்கிறாளாம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அவன், அவனுக்கு நம்ம மோட்சத்தை கொடுக்கணும்ல, அவனும் நம்ம புள்ள தானே, அவன் பாபம் பண்ணுறான்னு அவனை விட்டுட்டா நம்ம அம்மா அப்பான்னு யார் சொல்லுவா, இது நமக்கு அழகா அப்படின்னோடனே, சரி நீ பசுவாக மாறி அவனுடைய வயல்வெளியில் போய் மேய்ஞ்சிடு, அவன் குச்சி எடுத்துகிட்டு உன்னை துரத்துவான். அப்போ மதுரை நகரத்தையே 7 முறை பிரதட்சணம் பண்ணி கொடிமரத்தில் வந்து நின்று நானும் வர்றேன் ரிஷபாரூராக காட்சி கொடுத்து அந்த ஆத்மாவை வந்து கைலாயத்துக்கே கூட்டின்னு போயிடுவான் அப்படிங்கிறார். அதுபோல் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சொக்கநாத பெருமான் விடிய காத்தால ஒரு 4 மணிக்கு கிளம்பினார்னா மதுரையை பூரா சுற்றுவார் ரிஷபாரூடராக. ஒரு பிரதட்சணமும் மகாதேவ மகாதேவன்னு சொல்லிகிட்டே, மீனாட்சி சுந்தர மகாதேவான்னு கற்பூர சுந்தர மகாதேவான்னு சொல்லிகிட்டே நடப்பாங்க. அப்போ எறும்பு முதல் யானை ஈராக அனைத்து உயிரினங்களுக்கும் படியிழக்கக்கூடிய நிகழ்வும் நடக்கும். அந்த நேரத்தில் சொக்கநாத பெருமான் கூட நம்மளும் அந்த மதுரையம்பதியை 7 முறை பிரதட்சணம் பண்ணோன்னா இந்த பிறவி மனித பிறவி எடுத்தக்கூடிய ஒரு புண்ணியம் அதில் தான் இருக்குது. அதனால் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஆளுடைய அடிகள் திருக்கோட்டா மதுரைக்கு போயிடணும்.